ஹே கைஸ் வெல்கம் டு ஏன் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான ஒரு அப்டேட்ஸ் வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிற ஜனநாயகன். ஸோ எஸ் ஜனநாயகன் படத்தை பற்றி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஜனநாயகன் திரைப்படத்தோட கேஸ் எதனா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோட கேஸ் எதனா வாபஸ் வாங்கிட்டதா சொல்லப்படுது. ஸோ அதனால் அஃபிஷியலாக வெளியில் சொல்ல மாட்டாங்க, பட் ஆனால் வாங்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ படத்தோட கேஸ் எதனா வாபஸ் வாங்கிட்டு இப்போ படத்தை எதனா ரிவைசிங் கமிட்டிக்கு எதனா அமிச்சிட்டாங்களாமா. ஸோ படத்தை பார்த்துட்டு இனிமேல் சென்சார் போர்டு வந்துன்னா படத்துக்கு யூபை சர்டிஃபிகேட் இல்லை ஏ சர்டிஃபிகேட் என்ன சர்டிஃபிகேட் அப்படின்றத கொடுக்குறதா வேலை. ஸோ அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 10 நாள்ல கொடுத்துருவாங்க. சோ 10 நாள் இல்லனா 5 நாள்ல கொடுத்தாலுமே பிப்ரவரி 20ஆம் தேதி இல்ல அப்படின்னா பிப்ரவரி 19ஆம் தேதி ரெண்டு டேட்ல கண்டிப்பா படம் வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய அபிஷியல் சினிமா ட்ராக்கர்ஸ் அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் இதான சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில படம் வந்து கண்டிப்பா பிப்ரவரி 20ஆம் தேதி வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தி தான் சொல்லணும். சோ இது அப்படியே கன்ஃபார்ம் ஆகி இது அப்படியே உண்மையாகி படம் வந்து வந்துருச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இழுத்தடிக்காம சென்சார் போர்டு வந்து நீட்டா கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். படத்தை வந்து சென்சார் போர்டுக்கு ஃபுல்லா பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பலையாமா. சோ எந்த சீன் அவங்களுக்கு வேணாமோ அதை மட்டும் அமிச்சு அதில் என்ன பிரச்சனை பார்க்க சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கணுமா இல்லை அது நியூட் பண்ணணுமா அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வேணா காட்ட போறதா சொல்லப்படுது. அதை மட்டும் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக படம் வேணா வந்துடும், படத்துக்கு நல்ல ஒரு நியூஸ் தான் வரும், குட் நியூஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்பிட்டு இருப்போம். நல்ல ஒரு நியூஸாக வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால ஜனநாயகன் வந்து ஒரு 10 நாள் வந்துடும் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம எஸ்கே அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போதான் பராசக்தி படத்தில் நடிச்சு முடிச்சாரு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே அவர்களுடைய அடுத்த படம் எஸ்கே 26 இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய எஸ்கே ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில கண்டிப்பா இந்த பிப்ரவரி மந்த்ல வந்துரும். சோ பிப்ரவரி மந்த்ல எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மந்த்ல தான் நம்ம எஸ்கே அவர்களுக்கு பர்த்டே வருது. சோ என்னைக்குன்னு தெரியல, பட் ஆனா பிப்ரவரி மந்த்ல அவருடைய பர்த்டே வருது. சோ பர்த்டே ஸ்பெஷலா வந்துனா கண்டிப்பா எஸ்கே 26 படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரதான் போகுது. சோ இந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா நம்ம எஸ்கே அவர்கள்ட்ட கேட்டதுக்கு படத்தோட டைரக்டர் படத்தோட ப்ரொடியூசர் எல்லாருமே லாக் ஆயிட்டாங்க. சோ அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதான். சோ கண்டிப்பா கூடிய சீக்கிரமா வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த வகையில நம்ம எஸ்கே அவரோட பர்த்டேக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா வந்துரும். அண்ட் இந்த படத்தை யாரு டைரக்ஷன் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது எஸ்கே அவர்கள் இப்போ ப்ரொடியூஸ் பண்ற தாய் கலவி இந்த படத்தோட டைரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்கே 26 படத்தை எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு படமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே காமெடி எல்லாமே கலந்து ஒரு சூப்பரான ஒரு படமா இருக்கும். அதாவது காமெடி என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அண்ட் ரஜினி முருகன் சோ இந்த மாதிரியான ஒரு ஜேனர்ல இந்த ஒரு படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ எஸ்கே அவர்கள் ரொம்ப வருஷமா கழிச்சு இந்த ஒரு ஜேனர்ல நடிக்கிறாரு. சோ எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. சோ கண்டிப்பா மாசான ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ் ஆக்டர் ஆயிட்டாரு, அப்படியே மாசாவே நடிச்சிட்டு இருப்பாருன்னு நினைச்சோம். பட் ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரியே கொஞ்சம் ஜாலியா என்டர்டைன்மெண்டா நடிப்போம் அப்படின்ற மாதிரி வராரு போல இருக்கு. சோ ஓகே பரவாயில்ல, படம் எப்படி வந்தாலும் வேற லெவல்ல இருக்கும். சோ எஸ்கே ரசிகர்களுக்கு அது ட்ரீட் தான். சோ அந்த வகையில வச்சு கொண்டாடுங்க. அண்ட் இந்த ஒரு படத்தை யாரு தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது RKFI அதாவது நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் கன்ஃபார்மான நியூஸா நம்ம எஸ்கே அவரோட பர்த்டே அன்னைக்கு இந்த ஒரு அப்டேட்ஸ் தான் வரப்போகுது. சோ வெயிட் பண்ணி பார்த்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் நம்ம எஸ்கே வச்சு ரெண்டாவது ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாருன்னா அது இந்த படம் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து அமரன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. சோ இப்போ இந்த எஸ்கே 26 படத்தை தயாரிக்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறமா இந்த ஒரு படத்துல யார் மியூசிக் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த தாய் கலை படத்துல மியூசிக் பண்ணார்ல. சோ இந்த டைரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எஸ்கே அவருடைய பர்த்டே அன்னைக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்தது நம்ம எஸ்டிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த படத்தோட ஷூட்டிங் கொஞ்சம் டிலேவா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மூவி டீம் பிளான்ல இருக்காங்களாமா. சோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல நடிக்கிற நம்ம விஜய் சேதுபதி அண்ட் ஹீரோயினா நடிக்கிற சமந்தா ரெண்டு பேருக்கு டேட் கேட்டிருக்காங்களாமா. சோ கொஞ்சம் லேட்டா தான் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கனால அவங்களால கொஞ்சம் ஷூட்டிங் டிலே ஆகிறதா சொல்லப்படுது. சோ அதனால இப்ப ஷூட்டிங் தள்ளி வச்சிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரமா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ படத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாம நீட்டான படத்தை எடுத்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். சோ அந்த வகையில வெயிட் பண்ணி பார்ப்போம் மீண்டும் எப்ப ஷூட்டிங் போறாங்கன்னு சொல்லிட்டு. சோ இப்ப சென்னையில தான் செட் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில செட் ஒர்க்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. சோ இன்னும் என்னென்ன செட் போடணுமோ அதெல்லாம் போயிட்டு இருக்கு. சோ கூடிய சீக்கிரமா ஷூட்டிங்ன்றத ஸ்டார்ட் பண்ணதா போறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த அரசன் படத்தை பத்தி இன்னொரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த அரசன் படத்துல நம்ம எஸ்டிஆர் அவர்களுக்கு 3 லுக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. சோ 2 லுக் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தாடி வச்சுட்டு ஒரு லுக்ல இருப்பாரு நம்ம எஸ்டிஆர் அவர்கள். இன்னொரு லுக் வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு இருப்பாரு. சோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த ஒரு ப்ரோமோ வீடியோல. பட் இப்போ 3 லுக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் அப்படின்னா வடச்சென்னை படத்துல நம்ம தனுஷ் அவர்களுக்கு 3 லுக் இருக்கும். சோ அந்த வகையில கண்டிப்பா இந்த ஒரு படத்துல 3 லுக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். சோ எதிர்பார்த்த மாதிரி 3 லுக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. சோ அந்த வகையில 3 லுக்ல நம்ம எஸ்டிஆர் அவர்கள் மிரட்ட போறாரு இந்த ஒரு அரசன் படத்துல. அண்ட் அடுத்து நம்ம சூர்யா அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூர்யா அவருடைய 47வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ இப்போ இந்த சூர்யா அவருடைய 47வது படத்தோட ஷூட்டிங்ன்றது முழுக்க கேரளால இருக்கிற மாதிரியான ஒரு ஷூட்டிங் தான். கேரளால இருக்கிற மாதிரியான ஒரு கதைகளன்றனால முழுக்க கேரளால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் ஆனா அங்க எடுக்க முடியல, அங்க ஒரு சில காரணங்களால எடுக்க முடியல அப்படின்றனால மொத்த டீமும் பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்துட்டாங்க. சோ எல்லா ஷெட்யூலையுமே பாத்தீங்கன்னா சென்னைக்கு திருப்பிட்டாங்க. சென்னையில செட் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில தான் இப்போ வச்சு செட் போட்டு எடுத்துட்டு இருக்காங்களாமா. சோ எதனால கேரளால இருந்து வந்தாங்கன்னு தெரியல. மேபி பாத்தீங்கன்னா போட்டோஸ்லாம் நிறைய லீக் ஆகுது. சோ அதனால லுக் எல்லாம் ரிவீல் ஆயிடும் அப்படின்றனால சீக்கிரட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. சோ
சென்னையில வந்து செட் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு படம் வந்து ஒரு போலீஸ் படம் அப்படின்றனால நீட்டா வந்து செட் போட்டு யாருக்குமே தெரியாம எடுத்துட்டு இருக்காங்க. சோ படத்தோட ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ படத்தோட ஷூட்டிங் எல்லாம் பொறுமையாவே எடுக்கலாம். டைமிங் நிறைய இருக்கு. சோ அந்த வகையில வந்து பொறுமையா எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து நம்ம சூர்யா அவரோட 46வது படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு வரிசையா வர வேண்டியதுதான். சோ ஆல்ரெடி வந்திருக்க வேண்டியது. சோ கருப்பு இன்னும் ரிலீஸ் ஆகாதனால அதெல்லாம் அமைதியா வச்சிருக்காங்க. சோ கருப்பு எப்ப ரிலீஸ் ஆகுதோ அதுக்கப்புறமா இந்த படத்துக்கான அப்டேட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இந்த படத்தோட ரிலீஸ்ன்றது தீபாவளிக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஆல்ரெடி சம்மருக்கு சொல்லியிருந்தாங்க. சம்மருக்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப கருப்பு சம்மருக்கு வர மாதிரி இருக்கு. சோ அதனால இந்த சூர்யா அவருடைய 46வது படம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வரும். சோ ஓகேங்களா. சோ தீபாவளிக்கு தான் இந்த ஒரு படம் வரப்போகுது. சோ வெயிட் பண்ணுங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் டைட்டில் எல்லாம் கூடிய சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம சூர்யா அவரோட கருப்பு இந்த கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஏப்ரல் 10 தான் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்போ பிப்ரவரி வந்தாச்சு. சோ இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. சோ நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லியிருந்தாரு பொங்கலுக்கு. சோ கருப்பு படத்துல இருந்து அடுத்த சிங்கிள் வருது. சோ அடுத்த சிங்கிள்ல கண்டிப்பா ரிலீஸ் தேதி மென்ஷன் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அந்த வகையில இன்னும் எந்த ஒரு செகண்ட் சிங்கிளும் வரல. சோ நம்ம சாயா பேங்கர் அவர் சொல்லியிருந்தாரு. சோ படத்தோடைய எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. மியூசிக் ஒர்க்லாம் அப்படின்ற மாதிரி. சோ மியூசிக் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. சோ ரிலீஸ் டேட்டுக்கு தான் வெயிட் பண்றாங்க. சோ அந்த வகையில ரிலீஸ் டேட்ன்றது ஏப்ரல் 10 தான். சோ அது எப்ப சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்ப வேணா அப்டேட் வரலாம். சோ கருப்பு படத்தை நீட்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் கருப்பு கூட இன்னொரு படம் கிளாஸ் போடுறதுக்கு நிக்குது. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அவருடைய கரை இந்த படம் தான். சோ கரை படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. படத்தோடைய எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. சோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்கு. சோ படத்தை நீட்டா ரிலீஸ் பண்ற முடிவுல தான் இருக்காங்க மூவி டீமுமே. சோ அந்த வகையில கரையும் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த வகையில தனுஷ் vs சூர்யா கிளாஸா இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு படமும் வருதானே மேபி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா இப்ப ரெண்டு படமும் ரெடியா இருக்குது ரிலீஸுக்கு. ரெண்டு வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பொறுத்து இருந்து பார்ப்போம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு இல்லையா. சோ அந்த படத்தை ஷூட்டிங் கூடிய சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் அட்லி அவருடைய ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. சோ அல்லு அர்ஜுன் 22 அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப மும்பைல போயிட்டு இருக்கு. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சில ஷூட்டிங் 2 மாசத்துக்கு ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கரெக்டா சம்மர்ல அதாவது மே மாசம் இல்ல அப்படின்னா ஜூன் ஜூலைல இந்த ஒரு அல்லு அர்ஜுன் 23 இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லப்படுது. சோ இந்த படத்தோட ஷூட்டிங்ன்றது ரொம்பவே குயிக்கா முடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்காங்க. சோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரொம்பவே சீக்கிரமான ஷூட்டிங் முடிக்கக்கூடிய ஒரு ஆளு. சோ அந்த வகையில இந்த படத்தை ரொம்பவே சீக்கிரமா முடிக்கிற ஒரு முடிவுல இருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு சீக்கிரமா முடிச்சு படத்தை எவ்வளவு நீட்டா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சீக்கிரமா முடிக்கிற மூவி தான் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சோ மாஸ்டர், கைதி, விக்ரம் இது மூணுமே ரொம்பவே குயிக்கா முடிச்சாரு. சும்மா சூப்பரா இருந்துச்சு. எந்த ஒரு நெகட்டிவ்னஸ் இல்லாம போனுச்சு. பட் ஆனா லியோலாம் ரொம்பவே டைம் எடுத்து பண்ணாரு. பட் அதுல ஒரு சில நிறை குறைகள் இருந்துச்சு. சோ அந்த வகையில இந்த ஒரு அல்லு அர்ஜுன் 23 ப்ராஜெக்ட் ரொம்பவே குயிக்கா எடுக்கறனால கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. சோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்து நம்ம விக்ரம் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விக்ரம் அவருடைய 63வது படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சோ எப்பதான் நம்ம விக்ரம் அவர்கள் போறான்னு தெரியல. பட் ஆனா கூடிய சீக்கிரமா போயிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. சோ படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. சோ கூடிய சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சோ அந்த வகையில அதுதான் திருப்பி நானும் சொல்றேன். சோ கூடிய சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த படத்துல ஹீரோயினியா சுதிகாசன் அவர்கள் நடிக்க போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ இது கன்ஃபார்மா இன்னும் தெரியல. பட் ஆனா இவங்க தான் ஹீரோயினி அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் அபிஷியல் அப்டேட் வந்ததுமே அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். இந்த மூவி அப்டேட்ஸ் பத்திலாம் உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.